என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமான்ற மாதிரி ஸ்கோடா ஒரு கார் இறக்கியிருக்காங்க. அதாவது இந்த சப்காம்பேக்ட் அண்டர் 4 மீட்டர்ஸ் குறை வர எஸ்யூவியில் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிடான்ஸ் தான் பேர் போன கார் தான் இந்த ஸ்கோடா கம்பெனி. உங்களுக்கு சிடான்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு லாரா, ரேபிட், ஸ்லாவியா, ஆக்டேவியா, அப்புறம் சூப்பர் இருக்குது. எஸ்யூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடியாக், குஷாக் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு இடம் காலியாக இருந்தது, அதான் சப்காம்பேக்ட் 4 மீட்டர்ஸ்குள்ளே வர எஸ்யூவியில். அதில் ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸ்கோடா கைலாக். இந்த கைலாக் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கோடா கைலாக் ரிவ்யூ கொடுத்ததுக்கு குருதேவ் மோட்டார்ஸ் கூட தேங்க்ஸும் சவுத்தோட்டும் சொல்லிக்கலாம். நான் பண்ணுறது வந்து குருதேவ் மோட்டார்ஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னையில் தாங்க இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் எந்த ஷோரூமில் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனாலும் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். சென்னையில் வந்து சென்னை அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டு, காட்டுப்பாக்கத்தில் இவங்களோட குருதேவ் மோட்டார்ஸோட ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குங்க. அவுட்டர் சென்னை போனீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர், திருச்சி, வேலூர்லையுமே வந்து இந்த குருதேவ் மோட்டார்ஸோட ஸ்கோடா ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கே தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான பானட்டுங்க. ஸோ பில்டு குவாலிட்டியில் அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஸ்கோடா செம்ம ஹெவியான பானட்டு. உங்கள் சவுண்ட் இன்சுலேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. காரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸுங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான், நடிச்சா ஹீரோ தான்டா அப்படின்ற மாதிரி ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பெக்டர் இன்ஜினே கிடையாது. உங்களுக்கு டர்போ சார்ஜ் இன்ஜின் 3 சிலிண்டருங்க. சிசி வந்து கிட்டத்தட்ட 1000 சிசி, 999 சிசி ரவுண்ட் அப்பாக சொல்லணும்னா 1000 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துட்றாங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 114 பிஹெச்பி பவர் அண்ட் டார்க் வந்து 178 நியூட்டன் ஆஃப் டார்க்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து நான் பிறந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டு ப்ரெஸ்டீஜுங்க. இப்போ பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த காரோட ஃப்ரண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. லைட்டாக தான் போட்டேன், அப்படியே சவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அங்கே கைலாக்கோட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் கோல்டுன்னு சொல்லி ஒரு புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆலிவ் க்ரீனையும் கோல்டையும் மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஆலிவ் கோல்டு. ஸோ இது வந்து கைலாக்குக்கு புது கலருங்க. அதுபோக உங்களுக்கு லாவா ப்ளூ, இது நம்ம ஸ்கோடா கார்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். ஸோ லாவா ப்ளூ கலருமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டீப் பிளாக், டொர்னேடோ ரெட் அண்ட் கேண்டி ஒயிட், அப்புறமா கார்பன் ஸ்டீல், தென் உங்களுக்கு பிரில்லியன்ட் சில்வர். ஸோ இதான் இந்த காரோட கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன், ஸ்கோடா கைலாக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குஷாக் மாதிரியே இருக்கும். ஆனால் குஷாக் கிடையாதுங்க, அது வேற இது வேற. உங்களுக்கு திடீர்னு பார்க்க குஷாக் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிரில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கி இந்த குரோம்லாம் எதுவுமே கொடுக்கல. ஃபுல்லாகவே வந்து பியோனோ பிளாக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா லோகோ நல்லா பெருசாக இருக்குது. அங்கே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு குரோம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பியானோ பிளாக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஏர்வெண்ட் கொடுத்துட்றாங்க இங்கெல்லாம், சூப்பர். அண்ட் வந்து டிஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்துடும், எல்இடி டிஆர்எல்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸு, ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்னிங் அதுவுமே கொடுத்துறாங்க. எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் இந்த டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கார்னரிங் ஃபாக் லேம்ப்ஸ், கார்னரிங் ஹெட் லேம்ப்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ் அதுவுமே வந்து இந்த கைலாக்கில் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணி ஒரு போர்ஷன் வச்சு ஃபினிஷ் பண்ணி இங்கே ஒரு ஏர்வெண்ட்டு, கீழே நல்லாவே ஏர்வெண்ட்டு கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே வந்து ஒரு ஸ்கப்லைட்டுமே வந்து ஃபுல்லாக கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே சப்லைட்டுமே சூப்பராகவே இருக்குது. அந்த ஒரு எஸ்யூவி அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த கார் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா போனட்லேயுமே நல்ல க்ரீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது இங்கொன்று அந்த ஸ்கோடா ஒரு டச் இருக்குது. வாங்க அப்படியே சைடு வந்தோன்னா, ஸோ ஸ்கோடா கைலாக் வர டயருங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு 205, 55 ஆர் 17 இன்ச்சஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸு, ஸோ அலாய் வீல்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸ்டைலிஷ் அலாய் வீல்ஸ் இல்லை டைமண்ட் கட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸ்கோடாக்கான பேட்சிங் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு டிஸ்க் பிரேஸ் வந்துடும். அண்ட் இந்த கிளைடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. நீ குஷாக்கில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், ஒரு கேர்வாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து இந்த கைலாக்கில் வந்து இந்த டிசைன் பேட்டர்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி லைக் லுக்காகவே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போகுது. ஸோ இந்த டிசைன் தான் சொல்கிறேன், இந்த பார்த்தீங்களா சைட் ஸ்கர்ட்டில் அந்த டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் சைட் பர்சன் சொல்லும் போதும் சொல்லியிருப்பேன், இப்பவும் நான் சொல்கிறேன், செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ஓஆர்பிஎம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓஆர்பிஎம்ஸும் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம், பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட் வித் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். 360 டிகிரி கேமரா யூஸ்வலாக இல்லை. உங்களுக்கு
டோர் ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணி நடுவில் வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. 2 சைடு டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் சைடு 2 சைடுமே வந்து ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துறாங்க. அதாவது ரிமோட் கீ நீங்கள் கீயை பாக்கெட்டில் வச்சுட்டு கூட ரெக்வஸ்ட் சென்சார் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. அப்படியே இந்த கார் லென்த்து விருத்து ஆகிட்டுலாம் பார்ப்போமா. இந்த சப்காம்பேக்ட் அண்டர் 4 மீட்டர்ஸ்குள்ளே வர ஸ்கோடா கைலாக்கோட லென்த்து அப்படியே வந்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் சப்காம்பேக்ட் எஸ்யூவி. அண்டர் 4 மீட்டர்ஸ்குள்ளே வர எஸ்யூவி தான் ஸ்கோடாவில் கொண்டு வந்திருக்காங்க இந்த கைலாக்கு. அதனால லென்த் வந்து 3995 mm, விருத்து வந்து 1783 mm, ஹைட் வந்து 1619 mm, வீல் பேஸ் 2566 mm வீல் பேஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது இந்த வீலுக்கு ஒரு டிஸ்டன்ஸே வந்து உங்களுக்கு 2566 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 189 mm, 190 ரவுண்ட் அப்பா சொல்லலாமே. ஸோ 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நல்லா ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. போதும், ஒரு எஸ்யூவிக்கு நம்ம ஒரு 190 என்னமே வந்து போதுமானதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷாக் மாதிரி நல்ல அந்த கட் அண்ட் கிரீசஸ், ஷோல்டர் லைன்லாம் எதுவுமே இல்லை. இங்கேருந்து ஒரு ஷோல்டர் லைன் போகுது, ஒரே ஒரு ஷோல்டர் லைன் தான் போகுது. இங்கே ஒரு லைன் வருது, இங்கே ஒரு லைன் வருது. அதுவுமே வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ரொம்ப அப்படியே தெரிகிற மாதிரி வெளியில் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி மாதிரிலாம் தெரியல. நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் குரோம்லாம் இல்லைங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து பிளாக் வச்சு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. அதான் அதிகமாக குரோம் வந்து இந்த கைலாக்கெலாம் அவங்க யூஸே பண்ணலை. இது அஃப்கோர்ஸ் இது ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். பட் மேபி ஆக்சசரிஸில் குரோம் வரும், பட் ஆனால் குரோமே கிடையாது. நிறைய இடத்துல குரோமை வந்து இவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுவே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக குரோமை போட்டு தள்ளி ஒரு மாதிரி ஷைனிங்காக இல்லாமல் எல்லாமே வந்து டிக்ரோம் பண்ணிட்டாங்க. ரூஃப் லைஸ் ஃபங்க்ஷனபிள் ரூஃப் லைஸ் கிடையாதுங்க. அவங்க லக்கேஜ்லாம் வைக்க முடியாது, ஒரு டிசைனுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து இந்த நான் க்ளோஸாக போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து இந்த பிளேட்டுமே வந்து சைடு கர்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே ஒரு டிசைன் இந்த மாதிரி டெக்ஸ்சரி ஃபீல்டில் சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ப்ராடாக இருக்குது. அண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. சேர் வரை நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு உள்ளே வந்து மண்ணெல்லாம் போகாது, அந்தளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. சூப்பர், செம்ம சாலிடு. ஓப்பன் பண்ணும்போது டோர் லைட்டாக தான் ஃபீல் ஆகுது, ஆனால் பில்டு குவாலிட்டியில் உங்கள் காம்ப்ரமைஸே பண்ணலைன்னு சொல்லலாம். சூப்பராகவே இருக்கிற சைட் ப்ரெசன்ஸு. நல்ல வைடான ஒரு விண்டோ தான், ஓப்பனிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ்டோ பிடிக்கும் மோஸ்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ அப்படியே நான் பேக் வந்தேன்னா ஃபியூவல் டேங்க் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூவல் கெப்பாசிட்டி, அதாவது ஜெர்மன் கார்ஸ் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு வந்து ஃபியூவல் டேங்க் இருக்கும். ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ் ஒன்லி பெட்ரோல். ஸோ அப்படியே நான் பேக் வந்தேன்னா கைலாக்கோட பேக் ப்ரெசன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேக் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ட்ரெண்டில் இருக்கிற கார்ஸ், லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன கார்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அது வந்து கனெக்டிங் டெய்ல் லேம்ப்ஸ் பேஸ் வேரியன்ட் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. சிடானா இருக்கட்டும், எஸ்யூவியா இருக்கட்டும், மைக்ரோ எஸ்யூவியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கொடுத்துருவாங்க. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும்னு சொல்லிட்டு இந்த கனெக்டிங் டெய்ல் லேம்ப்ஸ்லாம் இல்லாமல் நார்மல் டெய்ல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்இடி, பிரேக் லைட்டு, ரிவர்ஸ் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் வந்துடும். அண்ட் இங்கே வந்து ஒரு பார், அது போல் ஒரு பார் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸ்கோடான்னு அதில் எழுதியிருக்கு. இங்கே ஒரு டிசைன் பேட்டர்னுமே இருக்குது, அதுவுமே பார்க்க சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நார்மல் கனெக்டிங் அந்த ஆடம்பரமான கனெக்டிங் டெய்ல் லேம்ப்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு வைப்பர்ஸு, டிஃபாகர் லைன்ஸ், ஐ மவுண்டட் ஸ்டாப் லேம்பு, ஒரு ஸ்பாய்லர் ஃபினிஷ், கிட்டத்தட்ட லிப் ஸ்பாய்லர்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஐ மவுண்டட் ஸ்டாம்ப் லேம்ப்லேயே இந்த வாஷர் வந்துடும். மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கும் அந்த பிளாக்குக்கும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ பிளாக்ல ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல கையிலக்கான பேட்சிங் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இங்கே வந்துடும். நான் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எதுக்கும் நான் க்ளோஸ் அப்பில் ஒரு வாட்டி போடுறேன். ஸ்கப்லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டியூவல் டோன் ஸ்கப்லைட்னு சொல்லலாமா. ஏன்னா இங்கே கிரே கலரில் இருக்குது, இங்கே பிளாக் கலர் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுமா, 2 பார்க்கிங் சென்சார்ஸ் 2 வந்துடுது. திடீர்னு சைலன்சர் எங்கடா, இது எலக்ட்ரிக் காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணோம்னா சைலன்சர் நல்லா உள்ள டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடியில் இருக்குது சைலன்சரு. ஸோ திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். லைக் திடீர்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் காரா இல்லை சைலன்சர் எங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆக்வர்டாக வெளில நீட்டிட்டு எதுக்கு இருக்கணும், நாங்கள் உள்ள டக் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லி சூப்பராக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பேக் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குங்க. இந்த பேக் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ்லேயும் ஒரு ட்ரிக்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். கைலாக்கோட பூட் ஸ்பேஸுங்க. பூட் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது, எங்கே இருக்குது அது இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இப்போ தெரியுதுங்களா, உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா அண்ட் நம்பர் பிளேட்டுக்கான லைட்டுமே கொடுத்துட்றாங்க.
ஸோ நான் பூட் ஓப்பன் பண்ணால் ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அண்ட் பூட் லேம்புமே இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. டாப் வேரியண்ட்டில் பூட் ஓப்பன் பண்ணின உடனே லேம்ப் ஓப்பன் ஆகுது. கார் ஆஃபில் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணால் டிக்கி ஓப்பன் பண்ணால் லேம்ப் வருது. சூப்பர். 3 லக்கேஜ் கேரியர் கொடுத்துட்றாங்க 2 சைடுமே. அண்ட் பூட் ஸ்பேஸ் 446 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. ட்ரே வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா 446 லிட்டர்ஸ் நீங்கள் ஃபுல் ஆக்சஸாக நீங்கள் வந்து பூட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60/40 ஃபோல்டபிள் சீட்ஸ் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. அண்ட் ஸ்பேர் வீல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195, 65 or 15 inches 5 வீல்ஸுமே கிடையாது. அண்ட் ஜாக்கி எல்லாமே சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிட்டே அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த பார்சல் ட்ரேக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பார்சல் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த பார்சல் ட்ரேயை கட்டி நீங்கள் எங்கேயா வச்சுட்டு எங்கடா இதை கொண்டு வந்து வைக்கிறது, இப்போ இங்கே வச்சுனா ஒரு லக்கேஜ் ஏற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸ்கோடா கிளவர் திங்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. காட்டுறேன் பாருங்க. இது இருக்கா, இதை நம்ம எடுத்துட்டோம்னா இது இப்போ எங்கே வைக்கிறதுன்னு யோசிக்காம அவங்களே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த 2 நாபு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாபு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பார்சல் ட்ரே பிளேஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஃபுல் பூட் ஆக்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்சல் ட்ரே இருந்துமே இப்படி சூப்பரில் உங்களுக்கு தேவைன்னா இதை இப்படி நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து இப்படி மாட்டிட்டிங்கன்னா அது மாட்டிடும். இல்லைன்னா நம்ம வந்து இதை மறுபடியும் இப்படி வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கோடாலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளவர் திங்ஸாக பண்ணுவாங்க. உங்கள் ஃபுல் ஆக்சஸாக நீங்கள் பூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்சல் ட்ரே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதேமாதிரி இங்கே ஹைட்லேருந்து பூட் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னா தோ கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். இதுவுமே வந்து ஸ்கோடாவில் நம்ம நிறைய கார்ஸில் பார்த்துருப்போம். இது இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டு க்ளோஸ் ஆயிரும். எப்படி சூப்பர். அப்படியே உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு டிரைவர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் தான் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் கொடுத்துட்றாங்க. ஸோ 1 டச் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துட்றாங்க. 1 டச் அப்பு கிடையாது, 1 டச் டவுன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸ் தான். இதுலேயுமே வந்து 1 டச் டவுன் 1 டச் அப்போ கிடையாது. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் இருக்குது. அப்புறமா இது சைல்டு சேஃப்டிக்காக அந்த சைல்டு லாக்குமே கொடுத்துட்றாங்க. விண்டோ லாக்கு எல்லாமே வந்து இலுமினேஷன் ஆகும், அதுவுமே வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இப்படி காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் வேணால் போட்டுக்கலாம். ஹேண்டிலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ், சூப்பராக ஒரு குரோம் ஃபினிஷ் வந்துடும். இந்த டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, க்ரீன் டெக்ஸ்சரு. இங்கேயுமே ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துட்றாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வைக்கலாம் டிரைவர் சைடில். சூப்பர். அப்புறமா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே வந்து ஒரு ரோலர் டைப்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கா. ஸோ ஹெட்லைட்டுக்கான நாபுமே கொடுத்துட்றாங்க. அந்த நாபை புல் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பினா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே ஆன் ஆயிருங்க. எஸ், இந்த காரில் கைலாக்கில் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. இது ஹெட்லைட்டுக்கான லெவலர்ஸுங்க. அண்ட் இது வந்து டாப் வேரியண்ட்னால உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் பட்டனுமே வந்துடும். இது வந்து கீ போடுற இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ்லாம் இல்லை. கோ பேசஞ்சர் ஏசி வெண்ட்டுங்க. இதான் நான் சொன்ன ஆக்டகனல் டைப் ஆஃப் ஏசி வெண்ட். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஏசி வெண்ட் பார்க்குறதுக்கு. சூப்பர். இந்த டெக்ஸ்சருமே வந்து உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதுங்களா, இந்த டெக்ஸ்சர் தான் நான் சொன்னேன். ரீசைக்கிள் மெட்டீரியல்லேருந்து வந்த பேம்பூலேருந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸ்கோடா கைலாக்கோட ஸ்டேரிங் வீலுங்க. எத்தனை பேர் ஸ்கோடாவில் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் வீல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் ஒரு சிக்னேச்சர் ஸ்டேரிங் வீல் செம்மையாக இருக்குங்க. இதுவே வந்து சூப்பராக ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சப்காம்பேக்ட் அந்த 4 மீட்டர்ஸ்குள்ளே வர இந்த பட்ஜெட்டில் செம்ம ப்ரீமியமாக கொடுத்த ஸ்டேரிங் வீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெதர் ரேப்பிங்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரோம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். எனக்கு இந்த ஸ்டேரிங் வீல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ், அதை சுற்றி ஒரு குரோமு. இன்டீரியர்ஸ்லாம் அவங்க நிறையா குரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடாக்கான பேட்சிங்க. அப்புறமா வந்து இங்கே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ஸ் கமாண்டு, அப்புறமா அந்த ஸ்க்ராரரு அண்ட் சாங் ட்ராக் மாற்றுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இங்கேயுமே ஒரு ஸ்காலர் மாதிரி கொடுத்துறாங்க. இது வந்து ஸ்கோரோட டச்சுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் வந்து கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரோட மெனு வந்து இதை வச்சு நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த ஜெர்மன் கார்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது ஜெர்மன் கார்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர் செப்பரேட்லேயே சுவிச்சஸ்மே வரும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு வந்து வைப்பர்ஸ், அப்புறமா ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. அதுக்கான சுவிச்சஸ்மே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜெர்மன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பர்ஸ் இருக்கும்.
அண்ட் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க. அதாவது டில்ட் இருக்கா, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த கைலாக்கை பொறுத்த வரைக்கும். இது வந்து பேஸ் வேரியன்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த காரோட கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து சூப்பராகவே ஒரு கிளஸ்டர் தான் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நான் வந்து கிளஸ்டரோட மெனுமே சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் வந்து எல்லாமே டிஜிட்டல் தான். உனக்கு அனலாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே டிஜிட்டல் தான். ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து என்ன கியரில் இருக்கேன், அப்புறமா வந்து கிலோமீட்டரு, அப்புறம் இன்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் வந்து இது சீட் பெல்ட்டுக்கான வார்னிங்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான வார்னிங்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலே வந்துடும். அண்ட் ஃபியூல் டெம்பரேச்சர், எத்தனை ஃபியூல் லிட்டர்ஸுமே வந்து எங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கிளஸ்டர் தான் எனக்கு வந்து தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ நான் இந்த மெனு இருக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இதை வச்சு நான் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு கிளஸ்டரோட மெனுமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் நடுவில் வந்து உங்களுக்கு இது ஒரு அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு மெனு சேஞ்ச் ஆகுதா. ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர். இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மேலே உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், சென்டரில் வந்து டிஜிட்டலில் ஒரு ஸ்பீடோமீட்டருமே கொடுத்துட்றாங்க. இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போவீங்க. இது ஒரு தீமுங்க. மொத்தம் 3 தீம் கொடுத்துட்றாங்க. அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங்ஸ்லாம் எதுவுமே தெரியல. நான் ட்ரை மோட்ஸுக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்லியுமே. ஸோ உங்களுக்கு நார்மல் தீம் தான். இந்த தீம் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கலர் வைஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நான் டிரைவர் சைடு சன்சைட் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வேனிட்டி மிரர் வித் லைட் எதுவுமே இல்லை. ஓகே. அண்ட் ஐஆர்பிஎம் வந்து எனக்கு வந்து ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே நல்லா ஸ்லிம்மாக நல்லா இருக்குங்க. ரொம்ப ப்ராடாக இல்லாமல் ஸ்லிம்மாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து ஆன் பண்ணி இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா லைட் அப்போ தான் உள்ளே வரும்னுக்காக. வெயில் செம்ம வெயிலுங்க சென்னையில். ஓகே. ஸோ லைட் வந்து இந்த இடத்துல சென்ட்ரலைஸ்டாக ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க. நல்லாவே இருக்குது. ஒயிட் கலர் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க, எல்இடியில். சூப்பர். நல்லா இத்தினூண்டுக்கு தான் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு டே டைமில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. ஆனால் லைட் வெளிச்சம் சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு வந்து சன்ஷேடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. அப்புறமா ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கோ பேசஞ்சர் சைடில். டிரைவர் சைடு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. அது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா சன்ரூஃப் எப்படி மொட்டை மாடி சன்ரூஃப்மே இந்த காலில் இருக்குது. சன்ரூஃப்லேருந்து கிடைக்கிற வியூ. இவ்வளோ நேரமாக அந்த க்ளவுட் இருக்குல்ல, அது வந்து இந்த சன்னை வந்து மூடி தான் இருந்தது. திடீர்னு ஓப்பன் ஆகிருக்கு அப்பல. இப்போ தான் மூடி இருந்துருக்கலாம்ல, வெயில் எவ்வளோ அடிக்குது. இவ்வளோ நேரமாக மூடி தான் அப்பல, இப்போ திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டான். அதனால ஓவராக வெயில் அடிக்குது. ஓகே. நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளே எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் மூடியே இருக்கணும். இப்போ இது வந்து நம்ம வந்து கையில் தாங்க சாத்தணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா? ஆனால் வெயில் ஓவர் அடிக்குது. இங்கே இந்த போர்ஷன் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கனாலே அவ்வளோவா சன் எதுவும் வரல. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த ஓப்பன்னால. ஓகே சூப்பர். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது பை த வே. அண்ட் அப்படியே நம்ம டேஷ்போர்ட் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் என்னென்ன செம்மையாக மாற்றிருக்காங்க. இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த காரோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ங்க நல்ல க்ளீனாக ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு நேவிகேஷன், ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கொடுத்துட்றாங்க. அண்ட் நேவிகேஷனுமே வந்து டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸு அண்ட் வைஃபை கனெக்ட்டுமே இருக்குது. ஸோ டோட்டல் ஆஃப்மே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். காலுமே நீங்கள் இதுலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் ஒரு டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். நல்லா டீஆக்டிவேட்டட் வந்துருச்சா. நான் ஆன் பண்ணேன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆக்டிவேட்டட் வந்துருக்கா. இது வந்து ஃபிசிக்கலாக எந்த பட்டனுமே கொடுக்கலங்க. இந்த மாதிரி டச்சில் தான் கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே வந்து இந்த டச்சில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேவிகேஷன் நான் போட்டேன்னா கேமரா லாக்இன் பண்ணுமா, ரேடியோ, மீடியா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. டச் ரெஸ்பான்ஸ் நீங்கள் டிவைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்ல பெருசான ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் இது. வந்து ஒரு சில கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடெக்ட் ஆகிருக்கும், ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் இதோடையே அப்படியே பிளேஸ் பண்ணி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல, ஸோ இது இருக்கா. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப் போட்டு காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு ஸ்கோடாக்கான பேட்சிங்குமே இருக்குது. ஸோ இந்த கிரே டெக்ஸ்சர் இருக்குல்ல, ஒரு மாதிரி கிரே டைப், இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கபிள் பேம்பூலேருந்து வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரீசைக்கிள் பண்ண பேம்பூலேருந்து வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே சுற்றி ஒரு ஆலிவ் கிரீனுக்கான ஃபினிஷ். இது வந்து இந்த கிரீன்னால டாப் பஸ் லைன் வேரியன்ட்னால இந்த ஆலிவ் கிரீன் வருது. எனக்கு தெரிஞ்ச காருக்கு ஏற்ற மாதிரி இந்த இது மாறும்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். அண்ட் கோ பேசஞ்சர் ஒரு ஏசி வெண்ட் அங்கேயுமே ஒரு ஆலிவ் கிரீனுக்கான டச்சுங்க. இங்கே வந்து ஒரு டெக்ஸ்சரி ஃபீல்டில் சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது காரை சுற்றி இருக்குது.
எல்லா இடத்துலையுமே இந்த டெக்ஸ்சர் இருக்கு. எல்லாமே சாஃப்ட் பிளாஸ்டிக் தான், எங்கேயுமே ஹார்ட் பிளாஸ்டிக்குமே கிடையாது, உரவர பிளாஸ்டிக் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே சாஃப்ட் பிளாஸ்டிக் தான். பட் ஆனால் பிளாஸ்டிக் தான். இங்கே க்ளோவ் பாக்ஸ், கூல்டு க்ளோவ் பாக்ஸ், குழு க்ளோவ் பாக்ஸ், கூல்டு க்ளோவ் பாக்ஸுமே வந்து டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்ல இருக்கு. க்ளோவ் பாக்ஸாக சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆனாலும் இருந்தாலுமே நல்லா டீப்பாக தான் இருக்குது, இதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ க்ளோவ் பாக்ஸ் வந்து நல்லா டீப்பாகவே தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே க்ளோவ் பாக்ஸை மூடிட்டு அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஆக்டகனல் ஷேப்பு, அதாவது 4 இருக்கும். நீங்கள் ஹெக்ஸகன், ஹார்டகன் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோ பேசஞ்சராக இருக்கட்டும், டிரைவர் சைடாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஆக்டகனல் ஷேப் ஆஃப் ஏசி வென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த டீட்டெயிலிங் பாருங்கள், ஆலிவ் க்ரீன்கான டீட்டெயிலிங் வந்து ஃபுல்லாகவே போகுது ஏசி வென்ட்டை சுற்றி. இந்த டெக்ஸ்சருமே இருக்குது, இந்த டெக்ஸ்சர் கொண்டு இருக்குது நான் சொல்கிறேன். இங்கேயுமே இந்த டெக்ஸ்சர் இருக்குது. எத்தனை ஸோ ஏசி வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இந்த காரோட ஏசி வென்ட்டுங்க. சென்டரில் வந்து நார்மலாக அந்த இவ்வளோ ரெக்டாங்கிள், இதுவுமே கிட்டத்தட்ட ஆக்டாகனல் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள் அந்த மாதிரி தான் வந்து ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக ப்ரீமியமாகவே இருக்குது. எல்லாமே டீக்ரோம் பண்ணிட்டாங்க. ஸோ குரோமில் எதுவுமே இல்லை, ஷைனிங் குரோம் இல்லை, எல்லாமே டீக்ரோமில் இருக்குது. அப்புறமா வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸுங்க. எஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ், டிரைவர் சைடு கோ டிரைவர் சைடு ரெண்டு சைடுமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. பார்க்கிங் ஆஸ் லைட்டு, ஐடில் ஸ்டார்ட்டுக்கான பட்டன்ஸு, அப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துட்றாங்க. அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இது வந்து ஸ்வைப் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பட்டன்ஸ்லாம் எங்குமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து இதில் மட்டும்தான் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஸ்வைப்பபிள் தான். நீங்கள் இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபேன் கம்மியாகும், இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபேன் ஸ்பீட் அதிகமாகும். அந்த மாதிரி தான் வந்து இந்த கைலாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் கூல் எல்லாமே இருக்குது, டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் கூல் ஏசியுமே இருக்குது. மேக்ஸ் ஆன் பண்ணிட்டான், அடேங்கப்பா, மேக்ஸ் ஆன் பண்ணால் இருக்கிற எல்லாமே ஆன் ஆகுது. சூப்பர். அண்ட் வயர்லெஸ் சார்ஜர், டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜருமே இருக்குங்க. 2 டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க. சூப்பர். ஃப்ரண்ட்டில் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. அண்ட் இது வந்து நான் இப்போ பண்ணுறது வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியருங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் கிடையாது, உங்களுக்கு 80 டிரான்ஸ்மிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கைலாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஸ்கோடாவோட சிக்னேச்சர் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் இந்த காரில் வந்து கிடையாது, கைலாக்கில் கிடையாதுன்னு சொல்லலாம். அண்ட் மேனுவல் கியரு உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் நம்ம வந்து நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணி இப்படி போனீங்கன்னா தான் உங்களால் ரிவர்ஸ் போட முடியும். நீங்கள் வந்து இதை ஸ்கோடாவில் எல்லா கார்ஸுமே பார்க்கலாம், அண்ட் Volkswagen கார்ஸில் எல்லா கார்ஸுமே பார்க்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போட்டால் தான் ரிவர்ஸ் விழும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிவர்ஸே உள்ளது. நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிவர்ஸ் போகும். வந்து இந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 80 கியர் பாக்ஸுங்க. எங்கேயுமே சுற்றி ஒரு ஷைனிங் குரோமில், எதுவுமே டீ குரோம் தான். இது என்னது, இது சின்ன ஹோல்டர், மொபைல் வச்சுக்கலாம். இதை மட்டும் அடிச்சிருக்காங்க. இது தள்ளினா ஒன்றும் ஃப்ரீயாக கூட மொபைல் போகல, காயின் சில்லற எதை வேணா போட்டு வச்சுக்கலாம். 3 கப் ஹோல்டர்ஸ் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து ஸ்கோடாவோட சிக்னேச்சருங்க. நீங்கள் வந்து கப்பை வந்து இந்த பாட்டில்ஸை வந்து சின்ன பாட்டில்ஸ் தான் வைக்க முடியும். அந்த பாட்டில்ஸ் என்னால் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை யூஸ் பண்ணாமலேயே நீங்கள் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீச்சர் எல்லாம் ஸ்கோடா கார்லையுமே இருக்குது. இதுவுமே ஸ்கோடா கிளவர் டச்சில் இதுவுமே ஆட் ஆகும். அண்ட் ஹேண்ட் பிரேக்கில் ஒரு குரோமு, சூப்பர். அப்புறமா ஆம்ரெஸ்ட்டுங்க, சின்னதாக ஆம்ரெஸ்ட், ஸ்லைடபிள்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. அங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, நல்லா டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் தான் வச்சு கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்லையுமே. சூப்பர். இங்கேயுமே ஒரு ஸ்டிச்சிங்லாம் நல்லா சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்பா. ஸோ நான் இந்த ஸ்கோடா கைலாக் ஒரு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். வேற லெவல் கம்ஃபர்ட்டுங்க. நான் வந்து ரொம்ப என்னடா ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, உட்காந்து பாருங்க, அப்போ இந்த ஃபீல் தெரியும். எனக்கு 100 சப்போர்ட் ஆல்மோஸ்ட் 90% கிட்ட இருக்குது. இவ்வளோதான் எனக்கு மிஸ் ஆகுது. லம்பா சப்போர்ட்டு, சைட் சப்போர்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நமக்கு டிரைவர் சைடும் சரி, கோ பேசஞ்சர் சைடும் சரி, ரெண்டுமே வந்து 6 வே ஹைட் அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கு. இது இங்கேயும் வரும் அங்கேயும் வரும், சூப்பர். அதாவது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹைட்டு, அப்புறமா சாயிடுது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு தான் உங்களுக்கு டிரைவர் சைடும் கோ டிரைவர் சைடும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது என்னோட யூஷுவல் டிரைவிங் பொசிஷன் கிடையாது, நான் வீடியோக்காக ரொம்ப ஃப்ரண்ட்ல தள்ளி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குது, பானட் வியூ நல்லாவே விசிபிளாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சீட் கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸுமே இருக்குது டிரைவர் அண்ட் கோ டிரைவர் இந்த ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும், சூப்பர். சீட் கம்ஃபர்ட்ல வேற லெவலுங்க. இப்போ நம்ம பேக் பேசன்ஸ் போயிட்டு பேக் சீட்ல எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. அப்புறமா உங்களுக்கு 4 டோர்ஸ், 4 டோர்லையுமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் அப்ஹோல்ஸ்டரி கொடுத்துறாங்க இந்த டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டை 4 டோர்லையுமே. ஸோ நான் இந்த காரோட பேக் சீட்டுக்குள்ள வந்து உட்காந்தேன்னா
ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்கிரஸ் அண்ட் சூப்பராகவே இருக்கு. ஏன்னா டெஸ்ட் காட்டுறேன். எங்க அப்பா, ஓ மை காட், ஒரு 95% அன்டிடே சப்போர்ட் இருக்குங்க இந்த கார்ல. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட், அதாவது எஸ்யூவிலேயே வந்து இவங்க தான் வந்து ரியர் பேசஞ்சர் பின்னாடி உட்காரவங்களுக்கு பக்கெட் சீட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பக்கெட் சீட் வந்து நீங்க செடான்ல தான் பார்த்துருப்பீங்க. பட் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் வந்து உங்களுக்கு சாஞ்சுக்கிறதுக்குமே நல்லாவே இருக்கு. அவருங்க இந்த சைடுமே உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன். டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு வச்சிருக்கேன். அங்க பாருங்க நீ ரூம். எனக்கு இந்த அளவுக்கு நீ ரூம் கிடைக்குது. ஹெட்ரூம்லாம் சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட நான் இப்படி இருக்கேன்னா எனக்கும் மேல எனக்கு தெரிஞ்சு 6 feet கூட உட்காரலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹெட்ரூம் கிடைக்குது. ஓவராலா சூப்பராகவே இருக்குங்க. அண்டிடி சப்போர்ட்டா இருக்கட்டும், பேக் ப்ரெசன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டாங்க ஸ்கைலாக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு காம்பேக்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 meters வர எஸ்யூவி தான் இது. சப்காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த அளவுக்கு நீ ரூம், லெக்ஸ், 100 சப்போர்ட், ஹெட்ரூம்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அப்புறமா வந்து உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ இருக்கும்போது இது இருக்காதா, ஆம்ரெஸ்ட்டு அதுவுமே வந்து கரெக்டா இருக்கு. ரொம்ப தொங்கி போய் இல்லாம மேல இல்லாம கரெக்டா கொடுத்துறேன். வித் 2 கப் ஹோல்டர்ஸுங்க. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துடும் உங்களுக்கு. 2 பேருக்குமே அட்ஜஸ்டபிள், 3வது பேசஞ்சருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா 3 point சீட் பெல்ட் வந்துடும். ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டு 2 சைடுமே வந்துடும். அது யூஸ்வலா எல்லா ஃபீச்சருமே இருக்கு. இது இருக்காத மாதிரி பெரிய. ஸோ அதுவுமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில் ஸ்ப்ரிங் மோஷன்ல கொடுத்துருக்காங்க. கைப்பிடி கோட்டு மாட்டிக்கிறதுக்கான ஹூக்குமே வந்துருதுங்க. அது வந்து 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. இந்த சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் வித் ஹூக் இருக்கு, இந்த சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் வித் ஹூக் இருக்கு. அண்டு ஒயிட் லைட்டு, எல்இடியில் ஒயிட் லைட் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் வித் எல்இடி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பின்னாடி உட்காடுறவங்களுக்கு ஒரு ஏசி வெண்ட்டுமே இருக்கு. ஆனால் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான லெவலர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கலாம். அதை சுற்றி ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷு. கீழே வந்து 2 Type-C சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க. சூப்பர். ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் எதுவுமே தரலங்க. அண்ட் இங்கே வந்து மொபைல் வைக்கிறதுக்குன்னு சின்ன ஸ்டோரேஜ் இருக்கு. அப்புறமா ஒரு மேகசின் ஹோல்டர். இது வந்து 2 சீட்லையுமே இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த ஸ்கோடா கைலாக் வர ரிவ்யூ. நான் பண்றது வந்து பிரஸ்டீஜ் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். வந்து வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாசிக், சிக்னேச்சர் பிளஸ், அப்புறமா பிரஸ்டீஜ்னு சொல்லி 4 வேரியன்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து கிளாசிக்ல உங்களுக்கு மேனுவல் கியர் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா சிக்னேச்சர்ல இருந்தா உங்களுக்கு 2 கியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர். ஆட்டோமேட்டிக் வந்து டிஎஸ்டி அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் இல்லை, ஏடி டார்க் கன்வெர்ட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 80 தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கோடாவோட சிக்னேச்சர் டிஎஸ்டி டிரான்ஸ்மிஷன் இந்த கைலாக்ல இல்லை. அந்த கிளாசிக்கை தவிர இது எல்லா வேரியன்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த மேனுவல் கியர் 2 கியர் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ நீங்க 2 கியர் ஆப்ஷன் எந்த கியர் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் 4 meters வர எஸ்யூவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்குவாடா என்டர் ஆயிருக்காங்க. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அந்த காம்படிஷன் இவங்களும் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காங்களா, கன்ஃபார்மா சூப்பராக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ், அவ்வளோ கம்ஃபர்ட். இந்த சீட்ல நான் உட்காந்து பார்த்தேன், செம கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் எதுவுமே வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீ உட்காந்து ஃபீல் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் நான் ஏன் இப்படி சொல்ல வரேன்னு. அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது, பட் இருந்தாலும் செம ப்ரீமியமா சூப்பராக என்டர் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல ஒரு கார் ஸ்கோடா கிட்டேன்னு வருதுன்னா அது ஒரு சூப்பர் தானே. ஆனால் குஷாக் இருக்கு, அதுக்கு கீழே இந்த காரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செம சூப்பராக இருக்குங்க. வேற ஒரு கார்டு பார்ப்போம். பாய்.